மிதுன ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலம். திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பேறு உண்டு, பாக்கியங்கள் பல உண்டு. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டம். வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கிற குழந்தைங்களுக்கு வெளிநாடு போய் மாஸ்டர் டிகிரி படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்க முடியும். படிக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தோம்னா திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இவ்வளோ நாள் தடங்கள் இருந்தது. இப்போ திருமணம் நிச்சயமாக கைகூடும். பணவரவு கண்டிப்பாக பணவரவு அதிகமாக இருக்கும். மன அழுத்தம் இருக்கும். ஏன்னா குரு ஜென்மத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் கொஞ்சம் அதாவது மென்டல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருந்து தொழிலில் சாதிச்சு ஆக வேண்டியன்ற கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் ஏரியாஸ் எல்லாம் நிச்சயமாக அப்படி இருக்கும். அதாவது அரசியல் சார்ந்த, அதை தவிர கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அதுவும் ஆர்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லா பண்ணணும், அப்போ தான் பீப்புளை அட்ராக்ட் பண்ண முடியுன்ற கமிட்மெண்ட் வரும். அதனால் கொஞ்சம் தொழிலில் மிகவும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதாவது மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். குழந்தைகள் மூலியமாக நல்ல பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர தந்தையினுடைய உடல்நிலை இவ்வளோ நாள் பிரச்சனையில் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராகக்கூடிய வாய்ப்பும், தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும், தந்தையினுடைய தொழிலில் பின்னடைவு இருந்ததுன்னா அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். பொது காரியங்களில் ஈடுபட்டு அந்த பொது காரியங்கள் மூலியமாக நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடுகள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.